ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கெண்ட் மதர்ஸ் டே வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அம்மா அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர பல விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி எந்த சம்மர் ஹாலிடேஸாக இருந்தாலும் சரி, ஒரு லாங் லீவாக இருந்தாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு பயங்கர ஸ்பெஷலான மொமெண்ட். அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எந்த பிளேஸ் போனாலுமே வராது. அதுதான் அம்மா வீடு அப்படிங்கிறது. அம்மா வீட்டுக்கு எப்போ போனாலும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமா நிறைய மொமெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகும், உங்களுக்கு என்னெல்லாம் அம்மா அப்படின்னு சொன்னால் ஞாபகம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த தடவை நான் கல்யாணத்துக்கு அப்புறமா அம்மா வீட்டுக்கு எத்தனை வருஷம் கழித்து போனாலும் சரி, என்னோடய அம்மாவோட ஸ்பெஷலாக எப்போதுமே எனக்கு ஒரு கட்டப்பை நிறைய சாமான் கொடுத்து விடுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன இந்த தடவை எனக்கு கொடுத்து விட்ருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் ஸ்கூல் படிக்க கொண்டு போகும்போது டெய்லியுமே ஒரு லஞ்ச் கூட கொண்டு போவேன். அது முதற்கொண்டு இப்போ வரையுமே பத்திரமா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான நிறையா திங்ஸ் எல்லாமே நம்ம அம்மா வீட்டில் இப்போ வரையுமே பார்க்க முடியும். அது இந்த தடவை அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ என்னோடய அப்பா பயங்கர உயிராக ஒரு தோட்டம் வச்சுருப்பாரு. அதாவது அவருக்கு பிடிச்ச எல்லா மரம் செடி எல்லாமே வளர்த்து அதுக்கு ஆசாசியாக தண்ணி ஊற்றி அதில் காய்க்கும் போது அதில் வர சந்தோஷம் அவருக்கு சொல்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு இன்றைக்கி இது காய்ச்சிச்சுமா, இன்றைக்கி இவ்வளோ பூ பூத்துச்சுமா அப்படின்னு சொல்லுவார். திருஷ்டிப்பட்ட மாதிரி அவருக்கு கையில் கொஞ்சம் முடியாமல் வந்துருச்சு. ஸோ அதுக்காக இந்த தடவை நாங்களே ட்ரை பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு துரட்டி கம்பை வச்சு நிறைய முருங்கைக்காய் எல்லாமே பறித்தோம். ஸோ அப்போ தான் அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ எங்கள் வீட்டில் காய்ச்ச இந்த முருங்கைக்காய் எந்த கடையில் வாங்கினாலும் சரி இந்த அளவு சதக்காய் கிடைக்கவே கிடைக்காது. இந்த முருங்கைக்காயை நான் எங்கள் ஊர் சென்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க, இது எந்த ஊர் காய் அப்படின்னு கேட்பாங்க. ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே காயெல்லாம் பறிச்சுட்டு ஈர துணி போட்டு நல்லா கட்டி வச்சாச்சு, அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக காயெல்லாம் கட் பண்ணி ஒரு கவரில் போட்டு கட்டியாச்சு. ஏன்னா ஏசி ட்ரெயினில் தான் வரப்போகிறோம் அப்படிங்கிறதுனால நல்லாவே ஃப்ரெஷ்னஸ் நல்லா மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ முருங்கைக்காயில் நான் என்னென்ன ரெசிபிலாம் பண்ண போகிறேன்னு தெரியல. பட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம், அதோட பல்ப் எடுத்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நிறைய முருங்கைக்காய் இந்த தடவை நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதோட மட்டும் இல்லாமல் நான் வேண்டாம்னு சொல்லி கேட்காம நிறையா திங்ஸ்லாம் அம்மா கொடுத்து விட்ருந்தாங்க. அண்ட் எங்கள் அம்மாவோட நிறைய ஸ்பெஷல் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முருங்கைக்காயுமே சேஃபாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா வெயில் காலம் வந்தாலே சரி, அம்மா வேலை பார்த்தா ஊர்லேருந்து ஒருத்தவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க வீட்டிலே செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எப்போவுமே மே மாதம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வத்தல் எங்களுக்காக வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டு மரத்துலேருந்து கொத்து கொத்தாக சப்போட்டா காய்ச்சி குலுங்கும். ஸோ என்னோட குழந்தை பிறந்ததுலேருந்து சரி இப்போ வரையுமே நான் எப்போ ஊருக்கு போனாலும் சரி ஒன்றும் அப்பா போய் வாங்கிட்டு வருவாங்க. பட் இந்த தடவை அப்பானால கொஞ்சம் கை முடியல அப்படிங்கிறதுனால ஸோ அவரே பார்த்து பேசி கொடுத்துட்டு போனாங்க. இந்த அம்மா ஊருக்கு போகிறேன் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவோட ரொம்ப 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 ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவடுங்க. எங்கள் அம்மா போடுற மாவடு சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தடவை அம்மா போடுற மாவடு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மாவடு சீசன் முடிஞ்சு தான் நீ ஊருக்கே வந்த, அதனால் உனக்கு வீடியோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால என்னம்மா மாவடு கொடு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் இந்த மாவடு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலுமே கெடாது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கடைகளில் வாங்குகிற மாவடு ரொம்ப உப்பாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் சில மாவட்டம்லாம் நல்லா அழுகி எல்லாமே மனசாட்சியே இல்லாமலாம் நிறைய பேர் இன்னுமே விற்றுட்ருக்காங்க. நல்ல நல்ல பிராண்டு உள்ள கடை எல்லாமே கூட. அதே மாதிரி வீட்டுக்கு போகிறதுக்கு மத்தியானம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நல்ல கருவேப்பிலை பூண்டு போட்டு நல்லா குழம்பு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது 2 நாளைக்கு வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஸோ அதனால் ஒரு பாக்ஸ் நிறையா கொடுத்து விட்ருக்கேன். ஸோ எப்போ வேணுமோ நல்லா சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அண்டு எங்கள் ஊரில் அம்மாவுக்கு எப்போவுமே ஒன்று இருக்கும், ரோட்டில் விற்றுட்டு போவாங்க இல்லையா புளி கொட்டை எடுத்துகிட்டு. ஸோ கூவி விற்கிறவங்கள்ட்ட தான் கூப்பிட்டு வாங்குவாங்க கடைகள்லாம் வாங்குறத விட. ஸோ அந்த மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு விற்கிற புளி ஒரு பாட்டிகிட்டேருந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அண்டு எங்கள் ஊரில் எப்போவுமே நாட்டு பூண்டு ரொம்ப மலிவாக கிடைக்கும். அண்டு ரொம்ப ஈரப்பதமே இல்லாமல் பூண்டு ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, ரொம்ப பெருசாகவும் இருக்காது. ஸோ அந்தளவு ஈஸியாக உரிக்கவும் முடியும். அண்டு டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது ஒரு 1/4 கிலோ வாங்கி கொடுத்து விட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் பழாப்பழம் சாப்பிட்டோம் எல்லாருமே. அண்டு எங்கள் அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி சுகர் இருக்குது அப்படிங்கிறதுனால பழம் சாப்பிடாமல் அதோட கொட்டையை கூட்டு மாதிரி பண்ணிலாம் சாப்பிடுவாங்க. ஸோ அதுவுமே கொடுத்து விட்ருந்தாங்க. நல்லா காஞ்ச அப்புறமா அந்த தோலை எடுத்துகிட்டு நீ ரெசிபி பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து உங்களுக்காக வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஊருக்கு வந்துட்டு போனாலும் சரி, எண்ணெய் பார்க்க வந்தாலும் சரி, உடம்புக்கு தேய்ச்சி குளிக்க வாசனை பவுடர் ரெடி பண்ணி வந்து கொடுப்பாங்க. செம்பருத்தி இலை, செம்பருத்தி, கருவேப்பிலை இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் போட்டு. ஸோ இந்த தடவை என்னால் செய்ய முடியலையம்மா, பட் அதனால் நான் வந்து வீகேர்லேருந்து இந்த மாதிரி வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, இந்த ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி அந்த பேக்கெட்டை கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மா டெய்லியுமே மளிகை ஜாமான் வாங்குகிற கடையில் கொஞ்சோண்டு புளியங்கொட்டை கொடு, பல்லாங்குழி விளையாடுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஓசியில் வாங்கிட்டு வந்திருந்த புளியங்கொட்டையை எனக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து கவர் போட்டு கட்டியிருந்தாங்க. எதுக்குமா அப்படின்னு கேட்டால், இதுலேயுமே நீ வந்து ஒரு மாதிரி ரெசிபி பண்ணலாம், ஸோ நீ கடையில் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை வறுத்து சாப்பிடு, அது ரொம்பவே நல்லது, நீர் கடுப்புக்கும் கூட, நீ செஞ்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீ எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் நானே ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கப்புறமா எல்லாருக்குமே அவங்கவுங்க ஊரில் ஸ்கூல் டேஸ்லேருந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே இருக்கும். பேக்கரியில் போய் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு விதமான ஸ்நாக்ஸ்லாம் பிடிக்கும். அதில் ஒன்று தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரஸ்க்கு. ஸோ இதில் எந்த ஒரு ஃப்ளேவர்லாம் இருக்காது, பட் டீயில் முக்கி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் இதையும் தாண்டி கமன்னு எள்ளு வாசத்தோட இட்லி பொடி, கருவேப்பிலை பொடின்னு நிறையா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்பா, இதோட ஐட்டமும் முடிஞ்சது, வீடியோவும் முடிஞ்சதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன மொமெண்ட்ஸ் தோணுதுங்கிறதுக்குள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.